நாங்கள் இன்னும் பெரியாரை கூட்டு போய் இங்கிலாந்தில் வைக்கிற மாதிரி ஏற்கனவே இவனுங்க பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துட்டு போய் சொன்னவங்க தானேங்க இவங்க. தமிழ்நாட்டை தன்னை பெரியாரையும் தெரியாதுங்க, ஸ்டாலினையும் தெரியாதுங்க, இவங்க ஆக்ஸ்போர்டு வரைக்கும் போகிறாங்களா? ஏங்க அசிங்கமாக இல்லை சொல்கிறதுக்கு. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட சொன்னாங்களா நாங்கள் வந்து நூற்றாண்டு விழாவை, நாங்கள் பெரியார் நூற்றாண்டு விழாவை ஆக்ஸ்போர்டில் கொண்டாட போகிறோம்னு சொன்னாங்களா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரொஃபஸர் சொன்னாரா? இல்லை அந்த கவர்மெண்ட் சொல்லிச்சா? ஒரு பட்டியலிருந்து வர நீங்கள் வந்து காலில் விளைவிக்கிறது வந்துட்டு அவராக வந்து காலில் விழுறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு இவங்க வந்துட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. அப்பா ஒரு மீட்டில் தமிழகத்தில் ஜாதி கலவரமே இல்லை, தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளே இல்லை, இது அதெல்லாம் வந்து கவின் விஷயமே ஆணவ படுகொலை கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்பாவும். அப்போது முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி திமுக செய்யுது. வீட்டு புகுந்து வெட்டுறான். அவன் 9th 10th தான் படிக்கிறான். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை சவுத் சைட்லலாம் இருக்குது. பள்ளிக்கூடத்துலேயே இந்த பிரச்சனை இருக்குது. திமுக அரசு எப்பெல்லாம் வருதோ அப்போ இந்த ஜாதி கலவரம், மத கலவரம், இந்த மாதிரி இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாமே திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும் அரங்கேறி. இது கையாளாகாத அரசு, இது எதுவுமே நம்மளை பண்ணாது. நம்ம போனாலும் நம்ம ஜாமீனில் வெளியே வந்துடலாம். 64 பேரை கொண்டுட்டு ஒருத்தர் உள்ளே போனான், கள்ளச்சாராயம் காய்ச்சி, அவன் ஜாமீனில் வெளில வந்துட்டான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான ஃபயர் சதீஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலாக நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து வீடியோ போட்டிருந்தாப்புல, அது ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து காலில் விளை வச்ச சம்மந்தமாக பார்த்தோம் நம்ம. இப்போ திடீர்னு அந்த கேள்வியில் வந்து கனிமொழி அவர்களை கேட்கும்போது அவங்க கிளம்பி போகிறதாகட்டும், இப்போ அந்த பெண் திமுக கவுன்சிலர் இருக்கிறவங்க வந்து என் பாலியல் ரீதியாக வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களாகட்டும், இது திமுகவுடைய விளையாட்டா என்னது? ஆமாம், இப்போ ஏன்னா இப்போ இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு பட்டியலினத்தை வர நீ வந்து காலில் விளைவிக்கிறது வந்துட்டு அவராக வந்து காலில் விழுறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு இவங்க வந்துட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது தான் அந்த காலில் விழுற ஒரு சுச்சுவேஷனே வரும். அப்போது எந்த அளவுக்கு இந்த அம்மா வந்துட்டு அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருந்தா அவர் காலில் விழுந்திருப்பார். ஸோ இது வந்துட்டு நீ புகார் கொடுக்குறது முதல்லே கொடுக்க வேண்டியதானே. பாலியல் ரீதியாக நீங்கள் புகார் கொடுக்கணுன்னாக்கா முதல்லே கொடுத்துருக்கலாமே, ஏன் நீ முதல்லே கொடுக்கல? அப்போ அவர் இது வந்து பெரிய இஷ்யூ ஆன பிறகு நீங்கள் இது அப்போ இந்த புகார் இது பொய் புகார் தானே. அப்போது திமுக அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க செய்யக்கூடிய ஒரு நாடகம். அப்போ நீங்கள் இப்படி பண்ணுமா, இது வழக்கமாக எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்ல முடியாது, சில பேர் பண்ணுற வேலை தானே இது. அவங்க மேலே தவறு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை மடை மாற்றி வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுக்குறதும், பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்ன்ற கேஸ் கொடுக்குறதும் இப்போ வந்து சகஜமாகி போயிடுச்சு. இது ரொம்ப சகஜமாகி போயிடுச்சு. இதை வந்து இப்போ இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, இதை வந்து இந்த இஷ்யூக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஏற்கனவே ஆணவ படுகொலை எதுவுமே நடக்கலைன்னு அப்பாவுக்கு சொன்னார். அப்பா ஒரு மீட்டில் தமிழகத்தில் ஜாதி கலவரமே இல்லை, தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளே இல்லை, இது அதெல்லாம் வந்து கவின் விஷயமே ஆணவ படுகொலை கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்பாவும். அப்போது முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி திமுக செய்யுது. அப்போ கவின் படுகொலை தெளிவாக கவின் அவங்க அப்பா சொல்லியிருக்காது, இது எதுக்காக கொண்டாங்கன்னு. கொன்னவனே சொல்கிறான், அவங்க தங்கையும் சொல்லுது எதுக்காக கவின் கொல்லப்பட்டார்னு. அப்போ அதே போல் உங்களுக்கு வேங்கை வயலில் மலத்தில் வந்துட்டு தண்ணியில் குடித்தண்ணியில் மலத்தை கலக்கும் போது அவங்களும் தெளிவாக சொன்னாங்க, பழிவாங்கத்துக்காக தான் இதை பண்ணோன்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொன்றாக இங்கே வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பட்டியலினத்தவனாக இருக்கிறாங்க. அதாவது என்னைக்காச்சும் இந்த உயர் ஜாதியினர் பாதிக்கப்பட்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அப்போது இந்த ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், இந்த வந்துட்டு ஜாதி வன்கொடுமைகளாக இருக்கட்டும், அதிகமாக பாதிக்கப்படுவது வந்து பட்டியலினத்தவனாக இருக்கிறாங்க. அதுவும் தமிழகத்தில் இந்த கொடுமை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. ஆனால் டேட்டா இல்லை. இவங்க டேட்டா என்னன்னாக்கா எஃப்ஐஆர் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அது ஆணவ படுகொலையாக போடுறதில்ல, ஒரு ஆக்சிடென்ட்னு போட்டுடுறாங்க, ஒரு தற்கொலைன்னு போட்டுடுறாங்க. இப்போ ஆணவ படுகொலை ஒருத்தர் அடித்து ரயில்வே ட்ராக்கில் போட்டுறாங்கன்னா அது கொலையாக போட மாட்டேங்கிறாங்க, அதை வந்துட்டு ஒரு தற்கொலையாக மாற்றிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாக இவங்க பிற்காலத்தில் இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக எஃப்ஐஆரில் இவங்க இது ஆணவ படுகொலை கிடையாது, இது வேறுமானியான கொலைங்கிறத, இது 2 பேருக்கு இடையில் சண்டை, இது கலவரம் அப்படி மாற்றி போடுறதுனால இவங்க டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. அப்போது மத்திய அரசு டேட்டா எடுக்கும்போது கூட அது ஆணவ படுகொலை பேரில் வரல. அதனால தான் மத்திய அரசு கூட ஆணவ படுகொலை நடக்கலைன்னு ஒரு டேட்டா கொடுத்து தான் இவங்க சொல்கிறாங்க. மத்திய அரசே சொல்லுது தமிழகத்தில் எந்த ஆணவ படுகொலையுமே நடக்கல. காரணம் நீங்கள் கொடுக்குற டேட்டாவை தானே மத்திய அரசு சொல்லும். அப்போ இவங்க டேட்டா இவங்க 4 வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஆணவ படுகொலை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 34 சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் சொல்கிறது பேப்பரில் வந்த சம்பவங்கள், பேப்பரில் வராத சம்பவங்கள் 1000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இங்கே இருக்குது. ஏன்னா பள்ளிக்கூடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா தாழ்த்தப்பட்ட மாணவனை உயர்ஜாதி மாணவன் கத்தியில் வெட்டுறான், வீட்டு புகுந்து வெட்டுறான், அவன் 9th 10th தான் படிக்கிறான். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை சவுத் சைட்லலாம் இருக்குது. பள்ளிக்கூடத்துலேயே இந்த பிரச்சனை இருக்குது. உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்ற பிரச்சனை பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அது எங்கே யார்கிட்ட அதிகமாகுதுன்னா திமுக அரசு எப்பெல்லாம் வருதோ அப்போ இந்த ஜாதி கலவரம், மத கலவரம், இந்த மாதிரி இந்த ஆணவ படுகொலைகள்,
தீவிரவாத செயல்கள் இது எல்லாமே திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும் அரங்கேறிவிடும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து துளிர்விடும் தைரியம் எல்லாமே. இவங்க தானப்பா, இது கையால் ஆகாத அரசு, இது எதுவுமே நம்மளை பண்ணாது, நாம் போனாலும் நம்ம ஜாமீனில் வெளில வந்துடலாம். 64 பேரை கொண்டுட்டு ஒருத்தன் உள்ளே போனான், கள்ளச்சாராயம் காய்ச்சி, அவன் ஜாமீனில் வெளில வந்துட்டான். 1 வருஷம் கூட ஆகலை, அவன் வெளில வந்துட்டான். அப்போது என்ன மாதிரியான அரசு இது? அப்போது அவனுக்கு பயம் இல்லை. ஒரு சட்ட திருத்தம் சரி கிடையாது, ஒரு தண்டனையை கொடுக்குறதும் சரி கிடையாது. அவனை வந்துட்டு உடனடியாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைமையிலையும் வாதாடக்கூடிய நிலைமையிலையும் இவங்க கிட்ட இல்லை. இவங்க பாஜகவுக்கு எதிராக வாதாடுறதுக்கு வேணால் கூட ஒரு நாளைக்கு 10 லட்சம் கொடுத்து கபில் சிபலை நியமிப்பாங்க, அபிஷேக் சிங்வியை நியமிப்பாங்க. எப்படி ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம் கொடுத்து கூட. ஆனால் சாமானியன் ஒருவன் பாதிக்கப்படும் போது அவனுக்காக வாதாட வைக்கலுங்க தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்தியாவுடைய தமிழ்நாட்டோட நிலைமை. சரணம். பட் ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பயணம் போயிருக்காரு, அங்கே போய் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து பெரியார் உருவத்தை திறந்து வைக்கிறதா சொல்லியிருக்காரு சார். அந்த அளவுக்கு அவர் அங்கே ரீச் ஆகிருக்காரு. நீங்கள் என்னன்னா இங்கே சின்ன பிள்ளைத்தனமாக பேசிட்டு இருக்கதா இருக்குது. சின்ன பிள்ளைத்தனமாக அவர் தான் சார் நடந்துக்கிறாரு. நீங்கள் வேறு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஹால் பெரிய ஹால்னு சொல்லிட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட ஹால் இருக்குது. அங்கே நீங்கள் போனாலும் வாடகை கொடுப்பான், நான் போனாலும் வாடகை கொடுப்பான், தோலாம் தூப்படா எவன் போனாலும் வாடகை கொடுப்பான். அங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற உடன்பிறப்பு 200 ஊபிஎஸ் மாதிரி அங்கே ஒரு ஊபிஎஸ் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆள் அங்கே வராருன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்துட்டாரு. அவர் ஹால் எடுத்த வாடகை 25,000 தான் அந்த ஹாலோட வாடகை. அதில் எவன் போட்டாலும் மாட்டலாம். நீ பெரியார் போட்டோ மாட்டு, கலைஞர் போட்டோ மாட்டு, நீ யார் போட்டோ வேணாலும் மாட்டிக்கலாங்க. ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்சு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட சொன்னாங்களா, நாங்கள் வந்து நூற்றாண்டு விழாவை, நாங்கள் பெரியார் நூற்றாண்டு விழாவை ஆக்ஸ்போர்டில் கொண்டாட போகிறோம்னு சொன்னாங்களா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரொஃபஸர் சொன்னாரா? இல்லை அந்த கவர்மெண்ட் சொல்லிச்சா? இல்லை அந்த மாகாண கவர்னர் சொன்னாரா? அப்போது அஃபிஷியலாக யாருமே சொல்லலை. இங்கிலாந்து கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேருந்தோ அஃபிஷியலாக யாருமே நாங்கள் வந்துட்டு இவரோட நூற்றாண்டு விழாவை கொண்டாட போகிறோன்னு சொல்லலைன்னும் போது அப்போ யார் அங்கே கொண்டாடுறா? அதை நீங்கள் சொல்லணும்ல. இவங்க தான் கொண்டாடுறாங்க, இந்த நிறுவனம் கொண்டாடுது, இந்த கவர்மெண்ட் இங்கிலாந்து கவர்மெண்ட் கொண்டாடுது, இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொண்டாடுது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டாடுது, இந்த ப்ரொஃபஸர் கொண்டாடுறாரு, இவர் தான் பண்ணுறாருன்னு சொல்லணும்ல. அப்படி யாருமே சொல்லலையே. அங்கே பண்ணுறது யாருன்னு பார்த்தா திமுக உடன்பிறப்பு. இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆன திமுக உடன்பிறப்பு ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்து அங்கே பெரியார் படத்தை மாட்ட போடுறாங்க. அதுவும் நிரந்தரமாவான்னு கேட்டால் கிடையாது. அன்றைக்கி மாட்டிட்டு அன்றைக்கி ஈவினிங் எடுத்துருவாங்க. இதை வந்து ஒரு பெருமையாக நாங்கள் என்னமோ பெரியாரை கூட்டி போய் இங்கிலாண்டில் வைக்கிற மாதிரி. ஏற்கனவே இவனுங்க பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துட்டு பொய் சொன்னவங்க தானேங்க இவன். பொய்யான ஒரு அவார்டை காமிச்சு யுனெஸ்கோ அவார்டே பெரியாருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னதை தமிழ்நாட்டை தன்னை பெரியாரையும் தெரியாதுங்க, ஸ்டாலினையும் தெரியாதுங்க. இவங்க ஆக்ஸ்போர்டு வரைக்கும் போகிறாங்களா? ஏங்க அசிங்கமாக இல்லை சொல்கிறதுக்கு. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முட்டா பசங்க நம்புவாங்க, இந்த திமுக கூட இருக்கிற 200 ஊபிஸுக்கு நம்புவாங்க. அறிவாளி அறிவு சார்ந்த எவனுமே இவங்க சொல்கிற பொய்யை நம்ப மாட்டான். இது இந்த ஆப்பிரிக்காவில் வந்து ஹாப்பி பர்த்டே காசு கொடுத்து அவனுக்கும் அதே தான். $2,500 $25 கொடுத்தாக்கா அவன் யாருக்கு வேணாலும் ஹாப்பி பர்த்டே பாடுவான். அது போல தான் இதுவும். ஓகே. அதே மாதிரி நேற்றுக்கு முந்தின நாள் நம்மளால் பார்க்க முடியும், திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதாவது வைகோ அவர்களாகட்டும், அப்புறம் நம்ம ஆர் ராசா அவர்கள், மற்ற எல்லாருமே சேர்ந்து அமெரிக்கா வரி விதிப்புனால வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் மோடி அவர்களை திட்டம் தானே தெரிய வருது. அந்த கூட்டணி மோடியை திட்ட கூட்டணி தானேங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா, தேர்தலில் ஜெயிச்சு அவங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆக்க முடியல. ராகுல் காந்தி இலவு காத்த கிளி தான். இனிமேல் வருங்காலத்தில் அவரால் பிரதமர் ஆகவே முடியாது. வரிசையாக ஒரு கட்சி தோக்குதுன்னா அதுக்கு ராகுல் காந்தி தான் காரணம். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ராகுல் காந்தி என்னைக்கு தலைமை பொறுப்பு ஏற்றாரோ அன்னிலிருந்து அந்த கட்சிக்கு தோல்வி தான். தோல்வி மேலே அந்த தோல்வியை ஜீர்ணிக்க முடியாமல் ஓட்டு திருட்டு என்ற ஒரு நாடகத்தை கொண்டு வராரு. அதையும் கோர்ட்டில் போய் ப்ரூஃப் பண்ணுறான்னா பண்ண மாட்டேங்கிறார். பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணுறானாலும் பண்ண மாட்டேங்கிறார். அப்போ நீ பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாக்கா நீ 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 பொய்யன், நீ முட்டாளுன்னு பிஜேபி விட்டுருச்சு, தேர்தல் கமிஷன் விட்டுருச்சு. இவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் அங்கே மத்திய அரசு என்ன நினைக்கிறதோ அதுக்கு மாற்று வேறு மாதிரி இங்கே நினைப்பாங்க. அப்போது இவங்க வந்து தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் போராட மாட்டாங்க. இந்தி கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசு, இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு என்ன மாதிரி மொல்ல மாதிரித்தனம், முடிச்சவைக்குத்தனம், திருட்டு, ஊழல், இந்த ஆணவ படுகொலை, லாக்அப் டெத்து எது போராடினாலும் இந்த இந்தி கூட்டணி சேர்ந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தனித்தனியாக கூட போராட மாட்டான். அப்புறம் எங்கே ஒன்றா சேர்ந்து போராடுறது? இவனுக்கு தனித்தனியாக கூட போராட மாட்டானுங்க. 9 வாரத்தையும் மூடிக்கிட்டு ஐயா எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. இதே உத்தரப்பிரதேசம் ஒன்று நடக்கட்டும், இதே நீ மணிப்பூரில் ஒன்று நடக்கட்டும், பாத்தியா மணிப்பூரில் எப்படி நடந்துச்சு, பாத்தியா உத்தரப்பிரதேசம் எப்படி நடந்துச்சு, இதான் மோடியோடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நாம் மட்டும் கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட வாங்கலை, சைனாவும் வாங்குது. நம்மளை விட சைனா அதிகமாக வாங்குறான். அப்படி இருக்கும்போது சைனாவுக்கு 30%, நமக்கு 50% போடுறான்னா காரணம் என்ன? மொத்தத்துக்கு காரணம் இந்த ராகுல் காந்தி. இந்த ராகுல் காந்தி என்ற ஈனப்பிரிவி, இந்த ராகுல் காந்தி என்ற அடிமுட்டால், இந்த ராகுல் காந்தி என்ற தற்கூரி என்ன பண்ணிடுறாருன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒற்றுமை இருக்கக்கூடாது, நட்புறவு இருக்கக்கூடாது என்பதற்காக அப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தெரியும்,
பிரதமர் உட்காருவதற்கு நாற்காலியை எதிர்த்து சரி பண்ணி போட்டவர் ட்ரம்ப். ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மோடி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவை கெடுக்கணும், இந்தியாவுக்கு வல்லரசு நாடுகள்கிட்ட இருக்கிற செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இந்தி கூட்டணி திட்டமிட்டு பார்லிமெண்ட்டில் இந்த சிந்தூர் விவகாரத்தை எழுப்புறாங்க. ஏன்னா சிந்தூர் யாருன்னா வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் பார்லிமெண்ட் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் ஒரு போர் நடந்தது, அந்த போரை பற்றி இது வெற்றியா தோல்வியான்னு விவாதித்து பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி கேள்விப்பட்டு இப்போ பாஜக கூட தான் எதிர்கட்சியாக இருந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நமது இராணுவ வீரர்களையோ நம்ம இராணுவத்தையோ நமது இந்தியாவின் சக்தியையோ நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் நம்புறதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு என்ன கேட்டு பார்த்துருக்கீங்களா? இவங்க இந்த தேச விரோதிகள் கேட்டாங்க, இந்த சிந்தூர் விவகாரம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, இந்த போரை நிறுத்துறது ட்ரம்ப்னு சொல்கிறாரு, இது உண்மையானு கேட்கும் போது அதை இல்லைன்னு பிரதமர் மறுக்கிறாரு. ஏன்னா மொத்த அதிகாரத்தை பிரதமர் யார்கிட்ட கொடுத்தாருன்னா பிரதமர்கிட்ட வச்சுக்கல, இராணுவ தளபதிகிட்ட கொடுத்துட்டார். இந்த போரை நிறுத்தணுமா வேண்டாமா, உங்களுக்கு போதுமா வேண்டாமா, நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டார். இதைத்தான் நம்ம இராணுவ ஜெனரலும் சொன்னார். எங்களிடம் பாகிஸ்தான் இராணுவ ஜெனரல் கெஞ்சினார், காலில் விழாத குறையாக கெஞ்சினார், போது நிறுத்திடுங்க, எங்களால் தாங்க முடியாது, நாங்கள் ரொம்ப அனுபவிச்சிட்டோன்னு சொன்னதன் காரணமாக தான் நான் போரை நிறுத்தணும்னு அவரும் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது பிரதமர் பார்லிமெண்ட்டில் எங்களை எந்த உலகத் தலைவருமே எங்களை நிர்பந்திக்கவில்லை, நாங்களாக தான் போர் நிறுத்தணும், பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது என்னங்கன்னு சொல்லும் போது இது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறுது. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் தான் போரை நிறுத்தினதா சொல்ல வச்சதும் இந்த காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸ் இவங்களாம் இந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு பேசும்போது காங்கிரஸை சொல்ல வைத்தது இவங்க தான். ஏன்னா இந்த உறவு கிடணும், வெளியுறவுத்துறையை சீர்குலையணும், மோடிக்கு நல்ல பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இதை திட்டமிட்டு ஒரு ஈகோவை உருவாக்கி, ஒரு குழப்பத்தை உருவாக்கி, ஒரு நாடகத்தை பார்லிமெண்ட்டில் அரங்கேற்றினாங்க. அதன் விளைவாகத்தான் ட்ரம்ப்புக்கு கோபம் இந்த மாதிரியான ஒரு 50% வரியை போட்டாரே தவிர வேறு எதுவுமே காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அங்கே அதிகம். ஏன்னா விளைச்சல் மகசூல் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக மரபணு மாற்றப்பட்ட விதைகள், அதில் முக்கியமாக 3 பொருள். ஒன்று மக்காச்சோளம், 2வது பருத்தி, 3வது சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸ் உங்களுக்கு எண்ணெய் எடுப்பாங்க தெரியும். அப்போது அந்த பொருட்களை இந்தியாவில் சந்தைப்படுத்தணும். இது வரைக்கும் அந்த பொருட்கள் இந்தியாவில் சந்தையில் இல்லை. அந்த பொருட்களை இந்தியாவில் சந்தைப்படுத்தணும்னு ட்ரம்ப் கேட்குறாரு. அப்போது நரேந்திர மோடி முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த பொருட்களை இங்கே சந்தைப்படுத்தினா இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய தாய் நாட்டு என்னுடைய நாட்டு விவசாயிகள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக அந்த பொருட்களை இங்கு சந்தைப்படுத்த பிரதமர் மோடி மறுத்து விட்டார். இது ஒரு காரணம். இந்த 2 காரணம், ஒன்று ஈகோ, 2வது விவசாயம். இந்த 2 தான் முக்கிய காரணமே தவிர ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதெல்லாம் இவங்க சொல்கிற பொய் நாடகம். இவங்க இப்போ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கலனாக்கா பெட்ரோலுக்கு இவங்க பிச்சு தான் எடுக்கணும். யாரையா திருமாவளவன் பெட்ரோலில் தண்ணி ஊற்றிட்டா போவார், இல்லை பாலகிருஷ்ணனை தண்ணி ஊற்றிட்டா போவார், இல்லை வைக்க தண்ணி ஊற்றிட்டு போவாரா, இல்லை ஃப்ளைட்டில் போகாமல் நடந்து போவாங்களா? ஏன்னா நீங்கள் எங்கே தோணினாலும் நமக்கு இன்றைக்கி இருக்குது, எங்கே தோணினாலும் நமக்கு இயற்கை எரிவாயு இருக்குது. ஆனால் தோண்ட விட்றீங்களா? ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தோண்ட விடுறது கிடையாது, என்ன இயற்கை வளங்களை எடுக்க விடுறது கிடையாது. கேட்டால் நாசமாயிரும், அதை பண்ணிடும், இதை பண்ணி எதையும் எடுக்க விடுறது கிடையாது. அப்போ 85% எரிபொருள் நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம்? வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். அப்போது இன்றைக்கி 85% நம்ம எரிபொருளை வெளியேந்து வாங்கும்போது 35% நம்ம சலுகை விலையில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கும்போது அதற்கான நமக்கு அந்நிய செலாவணி அதிகமாக நமக்கிட்ட வருது. வரும்போது இந்தியாவோட எக்கனாமி நல்லா இருக்குது. இன்றைக்கி 3 வருஷமாக உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் விலையில் ஏற்றம் இறக்கம் எல்லாமே $100 கரெக்டாக இருக்குது. அதே $100 அப்படியே சஸ்டெயின் ஆகுது. அதுக்கு காரணம் அங்கே டாலர் விலையில் கச்சா எண்ணெய் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படல. ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம். இப்போ ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 நிறுவனங்கள் இருக்குது மொத்தம் இந்தியாவில். ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய 10 நிறுவனங்கள் இருக்குது. அதில் அதானியும் இருக்கார், அம்பானியும் இருக்கார், பாரத் பெட்ரோலியம் இருக்குது, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்குது, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இப்படி 10 நிறுவனங்கள் வாங்குறாங்க. இதில் இவங்க சொல்கிறாங்க என்னென்னு, அம்பானிக்கு தான் போகுது, அதானிக்கு தான் போகுது, கிற்கு பயல்களை 10 நிறுவனத்துக்கு போகுது. அது 8 நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் வரைக்கும் எல்லாமே அவங்க தான் 90% அங்கேருந்து வாங்குறாங்க. இவங்க கூட வாங்கி இவங்க சந்தையில் இங்கே தான் விற்கிறாங்க, வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணல. நாமளாச்சு வாங்கி நம்மளை பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லையா, அங்கே கச்சா எண்ணெயை வாங்கி யாரெல்லாம் அவங்ககிட்ட வாங்க மாட்டான்னு சொன்னானோ அவனுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம், யூரோப் ஃபுல்லாக கண்ட்ரிக்குமே இன்றைக்கி. ஏன்னா அவன் கூட எக்கனாமிக்கல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் கூட யாரு கூட, ரஷ்யாவோட பண்ண மாட்டேன்னு. ரஷ்யா கிட்டேருந்து நாம் வாங்கி நாம் சுத்தகரிப்பு பண்ணி அவனுக்கு கொடுக்குறோம். ஆஸ்திரேலியாவும் ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ரஷ்யா கிட்டேருந்து நாம் வாங்கி நாம் இவனுக்கு கொடுக்குறோம். அப்போது எத்தனை வழியாக நம்ம லாபத்தை சம்பாதிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி நமக்கு சஸ்டெயின், இன்றைக்கி ஜிஎஸ்டி இன்றைக்கி கம்மி பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாக்கா அதுதான் காரணம். இதை பற்றி இப்போ இன்றைக்கி அப்போ நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துங்க. நான் என்ன சொல்கிறேன்,
மோடியால் தான் 50% வரி போட்டார்னா இன்றைக்கி மோடியால் தான் 28%ங்கிறது 18% ஆயிருக்கு. 18%ங்கிறது 5% ஆயிருக்கு. 5 ஸ்லாப் இருந்தது இனி 2 ஸ்லாப் ஆயிருக்கு. அப்போ நன்றி அறிவிப்பு கூட்டம் போடுவீங்களா? இந்தி கூட்டணி சேர்ந்து இந்திய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அவங்க வயிற்றில் பாலை வார்த்த நரேந்திர மோடி அவர்களை வாழ்க அப்படின்னு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் போடுவியா? நீயே போடு. அந்த 50% வரி போட்டதுக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணல. இப்போ வரியை குறைச்சிருக்கிறாங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40 பொருளுக்கு 5% வரி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி 18% தான் 5% வரி ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 28 பொருளுக்கு 28% தான் 18% ஆக்கிட்டாங்க. 28% தான் முதல்ல காருக்குலாம் 28%, இப்போ காருக்கு 18%, முதல்ல பைக்குக்கெலாம் வந்துட்டு 28%, இப்போ பைக்குக்கு 18%. இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, கம்ப்யூட்டர் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் குறைஞ்சிச்சு. 28லேருந்து 18 குறைஞ்சிச்சு. அதே போல் 18 இருந்தது எல்லாமே இந்த நம்ம இந்த முக்கியமாக இந்த உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாலுக்கு டேக்ஸ் கிடையாது, பால் பொருட்களுக்கு டேக்ஸ் உண்டு. அது 18லேருந்து இன்றைக்கி 5% ஆயிடுச்சு. அப்போது உங்களுக்கு பார்த்தா விவசாய பொருட்கள் டிராக்டர்லேருந்து டிராக்டரோட உதிரி பாகங்கள் அப்புறம் நம்ம விவசாயத்துக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுக்குமே 18லேருந்து 5% ஆயிடுச்சு. அப்போ விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் வந்துட்டு நம்ம ஏழை எளிய மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கணும் போது அப்போ இதுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் ஒன்று நடத்துமா இந்த திருட்டு திமுகவுடைய கூட்டணி? நடத்தணும்ல. நீ இப்போ இது வரைக்கும் ஒருத்தன் அறிக்கை விடல. நேற்றுல டிபேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை மீட்டிங்கு போலையே, அதுதான் டிபேட்டு. எடப்பாடி வந்துட்டு 5ஆம் தேதி செங்கோட்டையன் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. அது உங்களுக்கு வேறு வேலையே இருக்காதா? திமுகவையும் அதிமுகவையும் பாஜகவையும் நோண்டுறதா உங்கள் வேலையா? இன்றைக்கி இவ்வளோ பெரிய டாக்ஸை குறைச்சிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு விவாதம் எந்த ஊடகமும் நடத்தலை. இன்றைக்கி நீங்கள் முழுக்க இந்த ஏடிஎம்கே பிஜேபி பற்றியுமே பேசுகிறீங்கன்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டில் வேறு என்ன? அப்போ மோடி செய்கிற நல்ல விஷயத்தை எதையுமே தமிழ்நாட்டில் மீடியாக்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் எங்கேயா ஒரு தவறு நடந்தால் அதை ஊதி பெருசாக்குறாங்க. இந்த நிலைமை மாறணும்னாக்கா 2026 எலெக்ஷனில் பெரிய ரிசல்ட் வரணும். இந்த எலெக்ஷனில் வேறு ரிசல்ட் வரணும். ஓகே சார். அப்படின்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்காங்க. அவங்கனால மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்லை, அதாவது மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க அந்த கூட்டணிக்கு. அவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி மேலே அவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நான் இந்த நம்ம அதிமுகவாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி எப்படி வந்துட்டு ஒருத்த செங்கலை வச்சுக்கிட்டு எய்ம்ஸை பற்றி பேசி நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சான் துணை முதல்வர். அதே போல் நீங்கள் வந்துட்டு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்த சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஜெயிச்சாங்க. நீங்கள் ஈபி கார்டை வைங்க, ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் தேர்தல் விளம்பரத்தில் ஈபி கார்டை வைங்க. ஈபி கார்டையும் மீட்டரையும் வச்சிங்கன்னா போதும். மக்கள் அந்த ஞாபகத்தில் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடாமல் இந்த கூட்டணிக்கு கூட பாமர மக்கள்லேருந்து பணக்காரன் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இந்த மின்சார கட்டண உயர்வில். அதனால் எல்லா கட்சியும் நான் கேட்குறது, எதிர்கட்சி எல்லாரும் கேட்க, தயவு செஞ்சு அந்த மீட்டரையும் அந்த மின் கட்டண அட்டையும் நீங்கள் வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எதிர்கட்சி நம்ம அதிமுக கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் வாய்ப்பு தான் கொடுப்பாங்களே தவிர திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணி ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இல்லை சார். சீட் ஷேரிங் ஒன்றும் நடக்கல. எப்போ அவங்க சீட்டை பிரிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் இருக்குது. காங்கிரஸில் ஆல்ரெடி 25 சீட்டை பிரிக்கும் போது தாங்க இருக்கே. திருமாவளவன் கூட டிஎம்கே கூட்டணி தான் இருந்தார். கடைசி நேரத்தில் அவர் 5 சீட்டு தான் கொடுப்பேன்னு கலைஞர் சொன்னப்போ அம்மா நீ வா நான் 10 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவர் எச்சில் தான் கொடுத்தாரு. அம்மா வாழையிலேயே போட்டு எனக்கு கொடுத்தாங்க சொன்னாரா இல்லையா திருமாவளவன்? கடைசி நேரத்தில் பெல்ட் ஆச்சாரா இல்லையா திருமாவளவன்? அதே போல் இந்த கூட்டணியும் உடையும். எப்போ உடையனா சீட் ஷேரிங் நடக்கும் போது, உனக்கு எவ்வளோ சீட்டு எனக்கு எவ்வளோ சீட்டு நடக்கும் போது அது நடக்கும். இப்போ அதுக்கான போட்டி தான் அவங்களுக்குள்ளே நடக்குது. இவங்க மாற்றி மாற்றி மாநாடு போராட்டம்லாம் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வாயே திறக்காத பாலகிருஷ்ணன் அவர் இன்றைக்கி சண்முகம்லாம் இன்றைக்கி எதிர்த்து பேசுகிறாங்க. ஏன்னாக்கா எதிர்த்து பேசுனா தான் இன்றைக்கி சீட்டு அதிகமாக கிடைக்கும். திருமாவளவன் என்ன சொல்கிறார்? திருமாவளவன் கட்சியிலேருந்து எங்கள் தலைவர் பிரதமராவுக்கே தகுதி படைத்தவர், முதலமைச்சர் பதவியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறார். அந்தளவுக்கு இன்றைக்கி அவங்க மிரட்டி தான் வச்சுருக்கிறாங்க. சீட் ஷேரிங் எப்போ நடக்குதோ அன்னைக்கு அந்த கூட்டணியில் யார் இருக்கா, அந்த கூட்டணியிலேருந்து யார் கலந்து வராங்கிறது எப்போ அந்த சீட் ஷேரிங் நடக்குதோ அப்போ தான் அது தெளிவாக தெரியும். இப்போ ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர நாங்கள் இந்த நல்லது செஞ்சோம் ஓட்டு கேட்குறாங்களா? நாங்கள் இதை செஞ்சோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் அதை பண்ணோம் ஓட்டு போடுங்க, நாங்கள் இதை பண்ணோம் ஓட்டு கேட்குறாங்களா? திருமாவளவன் கேட்குறாரா? திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு தவிர நான் பட்டியல் மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன், நான் பட்டியல் மக்களுக்கு இவ்வளோ வீடு வாங்கி கொடுத்தேன், நான் பட்டியல் மக்களுக்கு இவ்வளோ லோன் வாங்கி கொடுத்தேன், நான் பட்டியல் மக்களை இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறேன்னு நான் இவ்வளோ சாதனைகள் செஞ்சுக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாரா? இல்லை. ஸ்டாலின் சொல்கிறாரா? இல்லை. உதயநிதி சொல்கிறாரா? இந்த கூட்டணி என்ன சொல்லுது? பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். இதை தானே சொல்கிறீங்களே தவிர நீங்கள் செய்த சாதனையை காட்டி உங்களால் ஓட்டு கேட்க வக்கிருக்கா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் எந்த சாதனையுமே செய்யலையே.
நீங்கள் மக்களுக்கு சோதனைகள் தான் அதிகமாக கொடுத்துருங்களே தவிர நீங்கள் சாதனைகள் எதுவும் செய்யலை. அதனால தான் பிஜேபியை வைத்து அரசியல் செய்கிறீங்களே தவிர உங்கள் சாதனைகளை வைத்து அரசியல் செய்ய முடியாது. சார் திருமாவளவர்கள் கூட வந்து இந்த பட்டியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணல, ஆனால் கம்யூனிஸ்டாவது ப்ரொடெஸ்ட் பண்ணுறான்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு மாறிட்டாப்ல அவர் என்றைக்குமே பண்ண மாட்டாருங்க. அவர் வந்துட்டு ஒரு இஸ்லாமியராக பிறக்க வேண்டியவர், தப்பி தவறு இந்துவாக பிறந்துட்டார். இன்னைக்கு அல்லாஹு அக்பர்னு சொல்லுவேன் நீ அப்படின்னு சொன்னாரே தவிர அங்கே கூட நீ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக நீ என்ன பேசியிருக்கியா? நீ இஸ்லாமியர் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக தான் பார்லிமெண்ட்டில் பேசியிருப்பாரே தவிர இஸ்லாமிய சாதாரண பொதுமக்களுக்காக கூட அங்கே பேசியிருக்க மாட்டார். இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தான் பார்லிமெண்ட்டில் பேசியிருப்பார். என்னைக்காவது பட்டியலினத்த மக்களுக்காக பேசியிருக்கிறாரா? என்னைக்காவது வந்துட்டு எஸ்டி மக்களுக்காக பேசியிருக்கிறாரா? ஒரு நாளும் பேசியிருக்க மாட்டார். அவர் முழுக்க முழுக்க பார்லிமெண்ட்டில் என்ன பேசுவார்னா பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக, பயங்கரவாதத்துக்கு துணை போகும் இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும் தான் பேசுவார் அவர். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரன் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.